கொஞ்சம் ஸ்டிக் நல்லா வரும். ஸ்டிக் இல்லாததுனால மசாலா நல்லா இருக்குதுண்ணா. எங்கள் மாமா செய்கிற மட்டன் பிரியாணி இன்னைக்கு போட்டி ஃப்ரை. அங்கே போய் நின்று சொல்லு. வந்து நீங்கள் சாப்பிட்டு அங்கே நின்று பார்த்து சொல்லு. இங்கே சொல்லி அது வேக வந்து மாமா ப்ரிப்பேரிங் டுடே நைட் டின்னர் ஸ்மெல்லே தெரிஞ்சு மட்டன் தம் பிரியாணி போட்டி ஃப்ரை ஃபினிஷ். வெரி டேஸ்டி ரெசிபி. ஸ்டிக்குன்னா சரியா பேசுப்பா. என்ன பேசுகிற? அந்த போட்டி ஃப்ரைக்கு ஃபஸ்ட்டு போட வேண்டியது என்ன? கடாய். கடாய் எடுத்து கேஸ் ஸ்டவ் மேலே வைக்கணும் ஃபஸ்ட்டு. செல்ஃபி ஸ்டிக் வாங்கி வெஸ்டர். அப்படியே வால்டர் போயிட்டு இது பிரியாணிக்கு இது போட்டு பச்சை வாடை வரக்கூடாது. பெப்பர் போட்டலாம் இதெல்லாம் போடணும். இது வெங்காயம் ஃபஸ்ட்டு தான். போட்டி வரோம். மொத்தமாக போட ஃபினிஷ். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றக்கூடாது. லைட்டாக ஊற்றி கொதிக்க வைக்கலாம். அதில் தண்ணி இறங்கும். அதில் தண்ணி இறங்கும். அதுலேயே நீ ட்ரை பண்ணணும். அதுதான் உங்களுக்கு பெப்பர் ட்ரை பண்ணணும். உப்பு கொண்டு நீ பார்த்துக்கணும். உப்பு கம்மியாக போடணும். நம்ம 10 வேணா கலர் வேணுமா உங்களுக்கு? கலர் வேணுமா இதுக்கு? கலர் என்ன தெரியுமாம்மா? இல்லைடா ஒரு 2 காஷ்மீரி மிளகாத்தூள் மிளகா பிடிச்சி போட கொஞ்சம் ஃப்ளேவர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக நல்லா இருக்கும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கு. ஃபேன்சியாக நீ தண்ணி இறங்குது பாரு. இப்போ ஃபோன் பண்ண எடுக்கிறதுக்கு என்ன பாரு. மாமா போட்டி ஃப்ரை மட்டன் பிரியாணிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். மட்டன் பிரியாணி அவன் பிரின்சிபல் கரம் மசாலா பா உங்கள் ஊரில் அந்த பையன் நான் சொல்கிறான். கரம் மசாலா உங்கள் ஊரில் அந்த பையங்கிறான் நல்லாப்பா. நான் சொல்கிறான் இவங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்கிறான். ஓட்டுற வாழ்த்தான்.
இது வந்து கொஞ்சம் இதாகும் கொதிக்கணும் கொதிக்க பிடிச்சி அப்புறம் ட்ரை ட்ரை ஆகும்போது இன்னும் ஆகுது ஃபோன் பண்ண எடுக்க வச்சாடா நார்மல் கால் பண்ணுறேன் கொடுங்க அது போட்டு சும்மா வெளியே வச்சாக்கா அது எதுக்கெல்லாம் எடுத்து போட்டுருவாங்க போடணும் காரப்பொடி போடணும் உப்புத்தூள் போடணும் எண்ணெய் பொடி போடணும் கரம் மசாலா போட்டோமா அவ்வளோதான் என்ன வாங்கிக்கோ அடிச்சுது எத்தனை லைக் வரணும்ப்பா நான் வரணும்னா தூக்கி வச்சிடலாம் நம்ம ஜெனரல் கேஷுவலாக எத்தனை வரும் அது அப்படியே போடலாம் சில்லி பவுடர் போடு சில்லி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போடு ஒரு ஸ்பூன் போடு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போடு தனியா ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இன்னொரு ஸ்பூன் கொத்தமல்லி பறிச்சு லாஸ்ட்டில் பண்ணலாம் இல்லை இப்போ மூடி வச்சு சிம்மில் விட்டுருணும் மூடி வச்சு சிம்மில் விடணும் ஃபஸ்ட்டு உப்புக்குதாங்க கரெக்டாக செக் பண்ணணும் பாரு நல்லா போட்டு உப்பு போடல உப்பு போடல நீ எல்லாம் கீழே போட்டு போட இதெல்லாம் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும் ஸ்மெல் அடிக்கா தூக்கிட்டு புடியை நறுக்கி போட்டு உப்புக்குதா பார்த்து கொஞ்சம் எப்பவுமே எதுனா ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ணிட்டு படுங்க போட்டோம் ஓப்பன் எல்லாமே வாஷ் பண்ணி போட்டு தான் தூங்குவேன் ஆனால் தூக்கும்போது வரத்துல லோ ஃப்ளேமில் தட்டை வச்சுக்கணும் பெப்பர் போட்டு போட்டேன் பெப்பர் போட்டேன் உப்பு கரெக்டாக இந்த பாருங்க இது ஃப்ரை பண்ணணும் அதிலிருந்து லைட்டாக தண்ணி ஊற்றிடலாமா மாமா இல்லை லைட்டாக ஒரு சின்ன டம்ளர் லோவில் இருக்குது தான் ஊற்றின வச்சுட்டு லோவில் இருக்கும்போது வந்து தண்ணி ஊற்றக்கூடாது பிரெட்டாக வந்துடும் ஒரு 10 நிமிஷம் வந்துட்டான் நெக்ஸ்ட் பிரியாணிக்கு நம்மளுக்கு தான்